Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Pay 7 booking started. உங்களுடைய தம்பி விஜய் ஒரு மக்கள் நல பணிகள்லாம் செய்கிறாரு. ஒருவேளை அரசியல் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் அந்த பழகுற வரைக்கும் ரொம்ப நல்லா கோடி கணக்கில் மக்கள் நேசிக்கிறாங்க. அவன் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறாங்க. அவன் நல்லா இருக்கட்டும். அவன் அரசியல் வருதுன்னா எனக்கு என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு பிறகு எனக்கு அதெல்லாம் அப்படி யார் வேணா வந்துட்டு போகிறாங்களே. என்ன இப்போ நீங்கள் வாங்க அரசியலுக்கு, நீங்கள் அரசியல் வாங்கல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இது ஒரு வருத்தம், அதுவங்கெல்லாம் வருத்தம். என் மகள் நாளைக்கு வந்தால் வருத்தம். அதை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்க வந்துட்டு போனாங்க. அதில் என்ன விமர்சனம் இருக்குது? எதுக்கு விமர்சனம்ன்ற? உதவி வந்திருக்கு. உதவியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உதவி கண்ணால் பார்த்துருக்கேன். என் படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிரச்சாரம் போய் பண்ணிட்டு வந்துச்சு. தூங்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறேன், அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ நல்லா பண்ணுது. சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு வேலை செய்ய நான் பார்க்குறேன். நான் ஃபோன் பண்ணும்போது பேசவே டைம் இருக்குது சார். அப்போ வீட்டுக்கு வரக்கே 2 மணி ஆகும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப டிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட். எனக்கு வந்து தம்பி அவ்வளோ நல்லா தெரியும். நான் ஒரு பதில் சொன்னேன்னா அதில் ஒரு 4 பேருக்கு அவங்க ஒத்துட்டு நிற்குவாங்க. I never want to become a political person. I don't want to be a politician. உங்களுடைய தம்பி விஜய் ஒரு மக்கள் நல பணிகள்லாம் செய்கிறாரு. ஒருவேளை அரசியல் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இல்லை, என்னை பற்றி பேசும்போது நிறைய சொன்னாங்க. நான் என்னமோ அந்த பையனை ஏதோ சொன்னேன், ரொம்ப உயர்த்தி சொன்னேன். ஏங்க நான் 25 வருஷமாக அந்த குழந்தைய தெரியும், தம்பியை தெரியும். என் கூட ரொம்ப அன்பாக, நான் அத்தனை வருஷம் கழிச்சு போகும்போது என்னை அவ்வளோ அன்பாக நேசித்தான். அப்புறம் ஒரு மனிதனை பற்றி ஒரு பப்ளிக்கில் சொல்லும்போது வந்து எப்படி பாராட்டுறது? ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை ஆசீர்வாதம் கேட்கும்போது எப்படி நீங்கள் நல்லா இருக்கணும், 100 வயசு வாழணும்னு சொல்கிறாங்க. அந்த மனிதன் 100 வயசு வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோ மேன்மையாக என்கிட்ட பழகிருக்கான் அந்த தம்பி. அந்த பையனுடைய லைஃப்பை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியுமா? எதுவுமே தெரியாது. என்கிட்ட பழகுற வரைக்கும் ரொம்ப நல்லா பழகினான். கோடி கணக்கில் மக்கள் நேசிக்கிறாங்க. அவன் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறாங்க. அவன் நல்லா இருக்கட்டும். அவன் அரசியல் வருதுன்னா எனக்கு என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணுறேன்? நான் எந்த கட்சியில் சேர்ந்தேன், எந்த கட்சி, எனக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல. செம்மையாக கவலைப்படணும். ஒரு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு பிறகு எனக்கு அதெல்லாம் அப்படி யார் வேணா வந்துட்டு போகிறாங்களே. என்ன இப்போ நீங்கள் வாங்க அரசியலுக்கு, நான் வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னுடைய மிக முக்கியமான வாழ்க்கையில் எதை பண்ணணுன்றதை விட எதை பண்ணக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன். அரசியல் வரக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்கேன். இது நீங்கள் அரசியல் வாங்கல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இது ஒரு வரட்டும், அதுவங்கெல்லாம் வரட்டும். என் மகள் நாளைக்கு வந்தால் வரட்டும். அதை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. அவங்க வந்துட்டு போகிறாங்க. அதில் என்ன விமர்சனம் இருக்குது? எதுக்கு விமர்சனன்ற? எதுக்குங்க விமர்சனம்? எல்லாருக்குமே உரிமை இருக்கே. அதெல்லாம் இப்போ உதவி வந்திருக்கு. உதவியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உதவி கண்ணால் பார்த்துருக்கேன். என் படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிரச்சாரம் போய் பண்ணிட்டு வந்துச்சு. தூங்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறேன், அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ நல்லா பண்ணுது. சந்தோஷமாக இருக்குது உதவி பார்க்கும்போது. அப்பா எப்படி லைஃப்பில் நீ எப்படி வரப்போகுது? எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு வேலை செய்ய நான் பார்க்குறேன். நான் ஃபோன் பண்ணும்போது தான் பேசவே டைம் இருக்காது சார். பேசக்கூட டைம் இருக்காது. அதுக்குள்ளே உஷா ஒரு நிமிஷம் சார். அப்போ தங்கச்சிட்ட தான் பேசுவேன். ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணால் கூட தங்கச்சிட்ட தான் பேசுவேன். அப்போ வீட்டுக்கு வரக்கே 2 மணி ஆகுதான். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுதான். அவர் எந்த கட்சி ஏது கட்சின்னு எனக்கு தேவையில்லைங்க. ஒரு மனிதன் எதுக்கோ ஒரு மனிதனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படி நாளைக்கு வந்து விஜய் வந்து பண்ணட்டுமேன்றேன். எனக்கு என்னன்றேன்? எனக்கு ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு ஒரு உரிமை வந்து இந்த சமூகம் வந்து ஓட்டு மூலிமா கொடுத்துருக்கு. அது ரொம்ப ரகசியமாக மனசில் வச்சுக்கிட்டு நான் போய் போடுவேன். எனக்கு ஒரு கரவேட்டி கட்டிக்கிட்டு நான் வந்து அதை கட்டிக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப டிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து தம்பியை அவ்வளோ நல்லா தெரியும். அப்பா டிஎம்கேல இருந்தவர். ஆனால் நான் எந்த கட்சியிலும் சேராமல் இருக்கேன். நான் அதெல்லாம் ரொம்ப ஏதாவது யாராவது வந்து நிறைய வந்து எங்களுக்கு ஏதாவது உதவிகளுங்க உதவிட்டு போய் சொன்னால் நான் போக மாட்டேன். அவ்வளவு வேலை செஞ்சுக்கிருக்கேன். நான் போய் எப்படிப்பா கேட்பேன்? நான் பேசக்கூட பயப்படுவேன். அதை அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஒரு அடையாளம் சொல்லி. அடையாளம் இல்லாமல் வாழணும்னு கடைசி வரைக்கும் நினச்சிக்கிருக்கேன். நான் எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் வாழணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன். அதனால் யார் வேணால் வரலாங்க. இது வந்து சும்மா கேள்விக்காக. இப்போ நான் கேள்வி கேட்டால் பிறகு நான் ஒரு பதில் சொன்னேன்னா அதில் ஒரு 4 பேருக்கு அவங்க ஒரு திட்டுவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். நான்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். டோட்டலி ஐ டோன்ட் ஹாவ் எனி பொலிட்டிக்கல் தாட். ஐ ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் தாட். My enquiry is how a man to become a spiritual. I never want to become a political person. I don't want to be a politician. That is why நான் வந்து ரொம்ப நோபலான சில பாலிடிக்ஸ் கூட நான் வந்து உள்ளே போய்க்க மாட்டேன். தட்ஸ் வை சார். நம்ம ஜல்லிக்கட்டு பற்றி பேசியிருந்ததெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்களாக இருந்துச்சு சார். மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு மைதானமே தமிழ்நாடு அரசே அமைச்சிருக்கு.
ஸோ இந்த விஷயங்களை இப்போ திருப்பியும் அது ஒரு பாரம்பரிய நிகழ்வா, தமிழர்களின் பாரம்பரியமா எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம்? எனக்கு தெரியலங்க. எனக்கு வந்து நான் ஜல்லிக்கட்டு போகிறவங்க பேடெல்லாம் கட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன். வயிற்றுலலாம் பேடெல்லாம் கட்டிட்டு போங்க. என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு பாதுகாப்பா இருந்துக்குங்க. பாதுகாப்பாக இருந்துங்க. நீங்கள் ஒரு மாடுகிட்ட போய் நீங்கள் சண்டை போடுறீங்க, அது பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நான் வளர்ந்த ஊர் பக்கத்தில் நான் நிறைய ஜல்லிக்கட்டில் மஞ்சு விரட்டு பார்த்துருக்கேன். கண்ணு முன்னால் குத்தி சாவரெல்லாம் பார்த்துருக்கேன். 16 வயசு பொண்ணு பசங்க, 18 வயசு பொண்ணுங்களாம் பசங்கள்லாம் ரொம்ப சேடாக இருக்கும். ஆக்சுவலாக வீரத்தை வந்து காட்டுறதுக்கு எல்லா கலாச்சாரம், எல்லா மனிதன் வாழ்ந்த எல்லா குழுக்களிலேயும் வீரத்தை காட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது. நீங்கள் ஆஃப்ரிக்காவில் போனால் வந்து பங்கி ஜம்ப்னு ஒன்று சொல்கிறான். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேராசூட்டில் வந்து குதிக்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு இளைஞனுடைய வீரத்தை டெஸ்ட் பண்ணுறான். அந்த ஈழத்தை டெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். அது வந்து நம்ம ட்ரைபல் இதில் வந்து நீங்கள் ஆந்த்ரோபாலஜிக்கலாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞனுடைய அந்த பயத்தை போக்குறதுக்காக அவனுக்கு ஒரு ரிஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு அட்வென்ச்சர் கொடுக்குறாங்க. அதுக்காக அந்த அட்வென்ச்சரை பண்ணுறாங்க. இப்போ நானும் போயிட்டு இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுட்டு போயிட்டு மாடு பிடிச்சோம்னா சார் மாடு குத்த அது வந்து முணந்து பார்த்தே நம்ம 2 பேரும் செத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எல்லா சொசைட்டிலையும் என்னென்னமோ நடக்கும் சார். அதாவது அப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது. மனசில் கூட எதுவும் நினைக்கல, அப்படியே இருக்குது. சில நேரங்களில் ஒப்பீனியனே இல்லை என்கிட்ட. அப்படியே ட்ரை ஆகி போயிட்டு அப்படியே பாலைவனத்தை நிற்கிற மாதிரி நிற்கிறது. அப்படியே நல்ல ஒரு 4 நாள் தண்ணி குடிக்கணும்னா உதறலாம் அப்படியே காஞ்சி போயிருக்குமா, அது மாதிரி நிற்பேன் அப்படியே. அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற கேள்வியெல்லாம் எனக்கு அப்படி தான் இருக்குது. அப்படியே அப்படி ஏன்னா எதுவுமே தெரியாது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன் சார் அப்படி இருக்கிறீங்க? அது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளன். நான் ஒரு சமூகத்துக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையில் அப்படியே மூழ்கி கரைஞ்சி செத்து போயிடணும். நான் சொல்கிற கருத்து வந்து இந்த சமுதாயத்துக்கு உதவுதான்னு பார்க்கணும். நான் சொல்கிற அன்பு இந்த சமுதாயத்துக்கு உதவுதான்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது ஆக்சுவலி. இப்போ எப்படி ஒரு பேட்டி மூலியமாக என்னை கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்களோ, அப்போ என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தர்மம் இருக்கும்ல, என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு நாகரிகம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்குன்னு நான் ஒரு சினிமா பண்ணுறது ஒரு தர்மமாக ஒரு இதுவாக பார்க்குறேன். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் நான் இருக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறாங்க போராடுறதுக்கு, நிறைய பேர் கருத்து சொல்கிறதுக்கு, நிறைய பேர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது சார். ஒரு 4 சுச்சுவேஷன் சார், ஒரு இசையமைப்பாளராக ஆகிட்டோம். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பாட்டு கேட்போம், முடிஞ்சால் அதை அப்படியே பாடியும் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல்கிரவினிலே எக்ஸ்ட்ராடனரி மியூசிஷியன் ஏஎம் ராஜா. அதாவது மென்மை அப்படின்னா நீங்கள் ஏஎம் ராஜா கேட்கணும். ஆனால் அவருடைய இறப்பு ஒரு ஓடி போய் ட்ரெயினில் ஏறும்போது உள்ளே மாட்டி இறக்குறாரு. நான் எப்பயுமே அந்த இறப்பை யோசிப்பேன். இவ்வளவு மென்மையான மனிதனுக்கு இவ்வளவு மோசமான ஒரு இறப்பு நடந்திருக்குமா அப்படின்னு யோசிப்பேன். ஆக்சுவலாக அவர் பாடல்கள் பெரிய ஜீனியஸ். அவர் தனிமையப்போ அந்த பாட்டு பாடலாம் சார். ஒரு சோகமாக இருக்கும் அப்படி அந்த மாதிரியான சோகத்துக்கு அப்படின்னா தமிழில் ஒரு மிக முக்கியம் நிறைய பாடல் இருக்கு ஆக்சுவலி. நெஞ்சம் மறப்பதில்லை அதன் நினைவை இழப்பதில்லை அப்படின்னு போட்டிருக்காரு எம்எஸ்சி. எங்கிருந்தாலும் வாழ்க ஏஎம் ராஜா போட்டிருக்காரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படியே விஜயகாந்த் அப்படி குனிஞ்சு நடந்து போவார், தலை குனிஞ்சு. ஒன் எக்ஸ்ட்ராடனரி மொமெண்ட் அது இளையராஜா போடுறது. ஆனால் சோகம் எப்பயுமே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பார்க்குறது வந்து ஒரு பாட்டு நான் சொல்லுவேன். இதயம் போகுதே தனனே நனனே. நான் எப்போ உட்காந்துனா கம்போஸ் பண்ணும்போது சில சோகமான ஒரு சுச்சுவேஷனாக வரும்போது இந்த பாட்டை நான் கேட்பேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சாங் புதிய வார்ப்புகள். தனனே ஹனுமன் தோடின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சோகமான பாட்டு. சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சோகமான பாடலில் நீங்கள் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக, அவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து நிறைய இருக்குது. சொல்லுங்கள். காதல் வயப்பட்ட அல்லது கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி ரொமான்டிக்கான மூடு. நான் காதல் அப்படிங்கும்போது வந்து அனுபவம் புதுமை அழகினி அவளிடம் கண்டே இந்த பாட்டை நான் சொல்லுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் வரவங்க இந்த பாட்டை ஆடியோ எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை வந்து நீங்கள் ஒரு 2 பேர் நடிக்க வச்சு கட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ரிதம் உங்களுக்கு வரும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரவங்க இந்த பாட்டை சும்மா ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு சும்மா செல் கேமரா எடுத்துக்கிட்டு 2 பேர் நடக்க விட்டுட்டு அப்படி எடுத்திங்கன்னா அதை எடிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சாங்.
அவ்வளோ அழகான ஒரு ஒரு எளிமையான ரொம்ப மென்மையான பாடல். அது கட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ரீதர் அழகாக ஒர்க் பண்ணியிருப்பார். காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லை. காதல் நிறைய பாட்டு இருக்கு. ஆம், மன்மத லீலை மன்மத லீலையை வென்றால் அப்படின்னு போட்டிருக்காரு அப்பவே ஜி ராமநாதன். அதே பாட்டை அப்படியே அப்படியே அதே பாட்டை வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏச்சு பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா அப்படின்னு இருக்காரு. காதல் பாட்டு வேற என்ன பாட்டு எம்எஸ்வி எல்லா பாட்டும் போட்டிருக்காரு. அதாவது நினைக்க தெரிந்த மனைவியே உனக்கு மறக்க தெரியாதா காதல், அது சோகமான காதல் பாட்டு. அப்புறம் இளங்காத்து வீசுதே அந்த பாட்டு. அது பாடுவீங்களா சார்? இளங்காத்து வீசுதே போல பாடுதே, ரொம்ப எக்ஸ்ட்ரான பாட்டுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. அதுக்கப்புறம் நடபேரவின்னு நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் எவ்வளோ பாட்டுங்க. அதாவது சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என்னமோ வெளியே பாடு, அது காதல் பாட்டுது, அது காதல். ஆமாம், அவங்க 2 பேரும் பாடாங்க, ரொம்ப அழகாக. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. நேற்று ஒரு தர பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வேற வேற டேக்கு, வேற 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 டேக்கு. இப்போ வந்து சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அப்புறம் அப்புறம் மீன் கோடி தேரில் மன்மதராஜன் அந்த பாட்டு. அழகிய கண்ணே, அதுவும் ஒரு காதல் தானே. குழந்தை. ஓகே. தாய்மை. தாய்மை அதுவும் ஒரு காதல் தான். மிக மகா காதல் அது. எவ்வளோ பாட்டுங்க இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது சார் கொண்டாட்ட மனநிலை. ராமையா வஸ்தாவையா ராமையா வஸ்தாவையா அந்த பாட்டு. அந்த பாட்டு. அப்புறம் சங்கர் ஜெயகிஷனுடைய 2 பாட்டு நான் சொல்லுவேன். அது காதல் பாட்டு தான். ஆஜாசனம் நானே அது பாட்டு. அப்புறம் கொண்டாட்டம் மேரே சப்புனுக்கு ராணி கப்பு ஆயகித்து எஸ்டி பர்மன். கொண்டாட்டம்னு ஹிந்திக்கு ஆமாம், போயிட்டீங்க. நான் மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கேன். ஹிந்தியிலேருந்து நிறைய மியூசிக் கேட்குறேன். அது ரொம்ப சின்ன வயசுலேருந்து கேட்பேன். அப்பா வந்து பாம்பேலேருந்து வரும், அதனால் நிறைய மியூசிக் எனக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய எம்ஜிஆர் பாடல்கள் வந்து ரொம்ப அழகான. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாங். ஐயோ எக்ஸ்ட்ரானரி. நான் அப்பப்போ போட்டு கேட்பேன் அந்த பாட்டு. அப்புறம் அப்புறம் இன்னொன்று பணத்தில் ஏதோ ஒரு பாசத்தில் ஒரு பாட்டு இருக்கும். உலகம் பிறந்தது எனக்காக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டத்துக்கு சரியா? ஆமாம். ஓடும் நதிகளும் எனக்காக, மலைகள் பிறந்தது எனக்காக, அன்னை மடியில் தவழ்ந்தான் எனக்காக அந்த பாட்டு. அப்புறம் ராஜா சாருடைய பாடல்கள் வந்தோம்னா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அந்த அதுலேருந்து ஆரம்பிப்பேன். அப்படியே ஆரம்பிச்சேன். அப்புறம் என் கண்மணியின் காதலன் அந்த பாட்டு. என்ன ஃபியூஷன் பாருங்க. வரிசையாக சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் நைட்டு பத்தாது உங்களுக்கு, அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அவ்வளோ கொண்டாட்டம், எல்லாம் கொண்டாட்டம். சார் ஒரு பயணத்தின் போது முதல்ல போடுற பாட்டா ஸ்டார்ட் பண்ணுறோம். மனிதா மனிதா உன் விழிகள் சிவந்தால் உலகம் சிவப்போம், அதுவே ஒரு பயணம் தானே, கிளைமேக்ஸ்குள்ளே போகிற ஒரு பயணம் தானே. அப்புறம் நந்தலால ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, மெல்ல ஊர்ந்து ஊர்ந்து நான நான தான நானே ஓ தான நானே ஓ நான நானே. அது பயணம்னே சொல்லிவாங்க. நான் பாட்டேன் ஒரு பயணம்ப்பா, ஒரு ரெண்டு குழந்தைங்க போகுது, யாருமே அந்த பயணத்துக்கு ஹெல்ப் பண்ணல, இவங்களாம் போகிறாங்க அப்படின்னு போட்டார். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சாங் வருது அந்த பாட்டு. பயணம் நிறையா. இந்த படத்தில் கூட நான் ஒரு பாட்டு ட்ரெயினுக்கு கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாட்டு. அந்த பாட்டில் கூட தனனனனானனனா தினனனனானனனா தனனானனனே நனனானனனே நனனனனே நானனனே ஓ தனனனனானனனா அப்படின்னு ஒரு பயண பாட்டு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. சார் நிறைய பாடல் வந்து மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் மற்ற காலங்களில் வந்த பாட்டாக இருக்குது. புது பாடல்களில் இப்போ ஒன்று பாடின மாதிரி, வரப்போகிற பாட்டு பாடின மாதிரி, ஏன் ஒரு 2000க்கு பிறகான பாடல்கள் நம்ம நிறையா சொல்லலை? அது ரஹ்மான் பாட்டு நிறைய பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு கேட்குறேன். நிறையா இந்த பொன்னியின் செல்வன் கூட ஒரு பாட்டு, சில பாடலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஹ்மான் ஒரு எக்ஸாட்டிக் மியூசிஷியன்,
ஒரு எக்ஸாட்டிக் மியூசிக்கல் ஜீனியஸ் ஒருத்தருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பேரலே பார்க்க முடியாது, ஒரு ரெஃபரன்ஸே பார்க்க முடியாது. ஹீ ஒர்க்ஸ் ஃபார் தட். அது ரொம்ப மெட்டிகுலஸான ஒர்க்கு. நீங்க பாடணும்னு நினைச்ச பாட்டு சார் எப்பயுமே வா இந்த பாட்டு நம்ம பாடி இருந்துக்கலாமே. அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வரவே வராது. நான் அப்படி பாட முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து அடிக்கடி எப்போ பாடுற பாட்டு சார்? இளையராஜா பாட்டு தான், எல்லா பாட்டும். பட் அதனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் சொல்லி பாடல் ரொம்ப பிடிக்கும். மனிதன் என்பவன் தெய்வம், அந்த பாடலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸ் நல்லா பாடுறீங்க சார். இல்லை, நான் இளையராஜா பாட்டு தான் கேட்டு நான் அப்படியே ஒரு மிமிக்ரி பண்ணுவேன், அப்படி எல்லாமே அப்படி பாடி. பட் அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உரியும் மெழுகை போல ஒளியும் வீசலாம், மனிதன் என்பவன். ரொம்ப கிரேட் சிங்கர் சார். அப்படியே இருக்கு சார். அப்படிங்களா? செம்மையா இருக்கு, சீரியஸா. அப்படியே ஒரு யூடியூப்ல போட்டு கேட்குற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் வளர்த்தவங்க, இதெல்லாம் தாய்ப்பால் எனக்கு. இவங்கெல்லாம் கொடுத்த வரம். நிறைவா சார் ஒரு நேர் விருப்பம், இந்த குயிலே வானம் பாடி. என்ன பாட்டு? குயிலே ஒரு வானம் பாடி தனநானே நானே தனனே நானா தனநானே நானா தனானனா தனானனே நீ நானனா நானே நானனா நானே நனே நீனே நனனே தன்னனனனனே. நன்றி சார். நன்றி. Thank you. நன்றி சார். Thank you. Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Pay 7 booking started.